2.5ல 14th sum. Priya earned 15,000 in the first month. Thereafter, the salary increased by 1,500 per year. Her expenses are 13,000 during the first month and the expenses increased by 900 per year. அதாவது முதல்ல இதை வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துருவோம். பிரியாவோட ஃபர்ஸ்ட் இயரோட சேலரி 15,000. அதுக்கப்புறம் அவங்களோட சேலரி என்ன ஆகுதுன்னா 1,500 ஒவ்வொரு இயருக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அப்போ செகண்ட் இயருக்கு 16,500, தேர்ட் இயருக்கு அதில் ஒரு 1,500 ஆட் பண்ணிங்கன்னா 18,000 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. அவங்களோட எக்ஸ்பென்சஸை பார்த்தீங்கன்னா ஹர் எக்ஸ்பென்சஸ் ஆர் 13,000. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் 13,000 இருந்திருக்கு. அப்போ அடுத்தது எக்ஸ்பென்சஸ் ஒவ்வொரு இயரும் வந்து 900 அதிகமாயிட்டே வருது. இப்போ அடுத்த இயர் வந்து 13,900, அதுக்கு அடுத்த இயர் அது கூட ஒரு 900 ஆட் பண்ணீங்கன்னா 14,800. இந்த மாதிரி சொல்லி அவங்களோட எக்ஸ்பென்சஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்களோட சேவிங்ஸ் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்களுக்கு வந்த சேலரி. இது என்னன்னா எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ் சேலரியில எக்ஸ்பென்சஸை நீங்கள் மைனஸ் பண்ணால் அது கிடைக்கிறது தான் வந்து சேவிங்ஸ். கரெக்டா? அவ்வளோதான் வந்து நமக்கு மீதி மிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ 15,000 மைனஸ் 13,000 2,000, 16,500 மைனஸ் 13,900 போட்டிங்கன்னா 2,600. அடுத்தது 18,000ல 14,800 போனால் 3,200 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சேவிங்ஸ் ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஹவு லாங் வில் இட் டேக் ஃபார் ஹர் டு சேவ் 20,000 பர் மந்த்? அதாவது இந்த மாதிரியே அவங்களோட சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது இல்லையா, அவங்க 20,000 சேவ் பண்ணி வைக்கணும். 20,000 சேவ் பண்ணி வைக்கணும்னா அவங்களுக்கு எவ்வளோ வந்து இயர்ஸ் வந்து